ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ குல்ஃபி. இதில் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் அடுப்புக்கிட்டே போக வேண்டாங்க. 4 பொருள் வச்சு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த க்ரீமியான இன்ஸ்டன்ட் மேங்கோ குல்ஃபி பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேங்கோ குல்ஃபி பண்ணுறதுக்கு பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதில் அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட பால் 1 கப். இது நான் ஃப்ரிட்ஜில் உள்ள பால் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தாலுமே நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இதை நம்ம குல்ஃபி மோடில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன குட்டி கிளாஸஸ் இருந்தாலும் அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் குச்சி உள்ளே வச்சிடலாங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சு லைட்டாக அதில் ஃபாயில் பேப்பரில் குத்தி விட்டோன்னா ஐஸ்கிரீம் குச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஐஸ்கிரீம் குச்சியும் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல க்ரீமியான டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி ரெடி. குல்ஃபி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேங்க. இது அடுத்த நாள். குல்ஃபியை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் மோல்டை அப்படியே அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னாலும் ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி பண்ணுறதுக்கு அடுப்புக்கிட்ட நிற்கணும்னு அவசியமே இல்லைங்க. 4 பொருள் வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே இன்ஸ்டன்ட் மேங்கோ குல்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.